திரு சிவசங்கர், இதில் வந்து இந்த ஆங்கிள் காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இதை ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ரெண்டு பக்கம் திரு ராகுல் காந்தி ஆகட்டும், திரு செல்வப்பந்தி ஆகட்டும், ஓவராலாக காங்கிரஸை பொறுத்தளவு நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, இதை நீங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வியூ உங்ககிட்ட இல்லை, எதையோ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவர் கட்சிக்குள்ள என்டிஏக்குள்ளே கூட்டு வரக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். இல்லை, அது வந்து முற்றிலும் தவறானது. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் கட்சி அவர் தெளிவாக சொல்லிட்டு எங்களோட கொள்கை எதிரி யார் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ ஸ்டேட்டில் நாங்கள் யார் எதிர்க்கிறோம், சென்ட்ரல் நாங்கள் யார் எதிர்க்கிறாங்கிற அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ பிரச்சனை எங்கன்னா திமுகவும் காங்கிரஸ்க்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன சொல்கிறது, பனிப்போர் மாதிரி. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜனநாயக பொங்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, திராவிட பொங்கல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு கூட்டம் வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுறது, ஒரு கூட்டம் ஜனநாயக பொங்கல் காங்கிரஸ்லேருந்து தான் கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையே. நீங்கள் நேரடியாவோ, அதாவது எதுவுமே அஃபீஷியலாக இல்லை, அன்அஃபீஷியலாக இன்டைரக்டாக வந்து தூது விடுறாங்க. பேசி முடிச்சுக்கிறேன். நீங்கள் பேசும்போது பார்ட்டிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. தமிழக இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து வந்து நீங்க ஒரு பத்திரிகை செய்திருக்காங்க, நீங்க சொன்னீங்க அது வந்து 10 போயினா விட முடியாது. ஏன்னா அது வந்து நீங்க பத்திரிகை செய்தியோ அவங்களே வந்து அவங்க லெட்டர் பேட்ல தமிழக இளைஞர் காங்கிரஸ் பேனர்ல கரெக்டா போட்டுருக்காங்க. ஸோ அவங்க பராசக்தி எதிர்க்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு கூட்டம் வந்து நீங்க பராசக்தி ஜனநாயகம், நீங்க ஜனநாயக பொங்கலுங்க பேர் வச்சு நீங்க கொண்டாடுற நிலைமையில இப்போ இது எப்படி பார்க்க பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போற மாதிரி தான் தெரியுது. ஸோ தாவேக்காவும் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் பிடி கொடுத்தாங்களா பிடி கொடுக்கலாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஆசை இருக்காது. ஒன்று இந்த சைடு நாங்கள் போயிருவோம்னு டிமாண்ட் பண்றாங்க டிஎம்கே கிட்ட. ஒன்று எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடு, அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த சைடு வந்துருவோம். அவர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அவர் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. இவங்க என்னன்னா டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க ஆப்ஷன் இல்லாம, நீங்க வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தேர்ட் இன்னொரு கட்சி இல்லாம ஒரு ஆப்ஷன் இல்லாம வந்திருக்கல. இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க கொடுக்கலன்னா நான் வந்துருவேன். இப்போ நீங்க நாளைக்கே வந்து கட்சி விட்டு அவங்க காங்கிரஸ் வெளியே வந்தாலுமே அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியோ ஹை கமாண்டோ யோசிக்க மாட்டாங்க. இல்ல, கட்டாயம் யோசிப்பாங்க. நான் தான் சொல்றேன், இப்போ நீங்க இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து 67க்கு அப்புறம் வந்து பெரிய லெவலில் வெற்றி இல்லை. அதாவது நீங்க கூட்டணியில போறாங்க, 5 சீட்டு 10 சீட்டு 25 சீட்டு. அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி சிபிஐ வந்து தவறா பயன்படுத்துறாங்க. சிபிஐயை யார் தவறா பயன்படுத்தினா திமுகவை நீங்க எப்படி மிரட்டி 63 சீட்டு மிரட்டி எப்படி வாங்கினீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பட்ட பரிவர்த்தனமாக நடந்த விஷயங்கள். அந்த மாதிரி இப்போ நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற விசாரணைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் பலியானதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். அது யார் செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கணும், உங்களை கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு காரணத்தான் சொல்ல முடியும். அந்த ஈவெண்ட்டோட நிகழ்ச்சியின் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவர் இடத்துல நடந்ததுக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஸோ அந்த என்கொயரியே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் என்கொயரி தப்புன்னு சொல்லல சார். சிபிஐ என்கொயரி அதை வந்து எப்படி கொண்டு வராங்க சார். இப்ப கேம்ப் ஆபீஸ் கரூர்ல இருக்கு, இங்க சென்னையில ஒரு ரீஜனல் ஆபீஸ் இருக்கு, இங்க எல்லாம் பண்ணியிருக்கலாமே திரு செல்வபுரன் கேக்குறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் நடத்தணும்ங்கற நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் நம்ம நடத்தணும்ங்கற நம்ம சொல்ல முடியாது. டிஸ்கிரிப்ஷன் பவர்ஸ் வந்து சிபிஐ கிட்ட இருக்கு. யாரும் அதை வந்து क्वेश्चனே பண்ண முடியாது. அன்குவெஸ்ஷனபிள். அது வந்து அதுல நியாயம் கிடைக்குதாங்கறது இருக்கிறதாக இப்படி இருக்குமோ அப்படிங்கற யூகம் தான். இவங்க வந்து இத வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, பாலிட்டிசைஸ் பண்றாங்க. என்னன்னா செல்வபுரன் அவர்கள் மேல வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து பல பிரிவுகள் இருக்குது. நிறைய பேர் ஒரு 4 பேர் 8 விதமா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இவர் ஒரு கருத்து சொல்றாரு, மற்றவங்க நிறைய பேர் ஜோதிமணி அவர்களா இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர் அவர்களா இருக்கட்டும், திருச்சி வேலுசாமி அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அவருக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த கட்சி எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாங்கிறத வந்து அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் இவங்க பல விதமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். எப்போ வேணா கட்சி விட்டு அவங்க வெளியே வந்து இந்த இன்னொரு கூட்டணி போகலாம், இல்லை இதை வச்சு கூட கொஞ்சம் சீட்டு வாங்கலாம். அது அப்படிதான் வந்து அந்த பாலிடிக்ஸ் நம்ம பார்க்க முடியும். நீங்க அப்படி இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது, ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ரெண்டு பக்கம் இருக்கு. இன்னொரு சைடு வந்து இப்ப ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறதுனால மட்டுமே வந்து கூட்டணிக்குள்ள போயிருவாங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த பாயிண்ட போடுறாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி, அதாவது இந்த ட்வீட்டை வந்து ஒரு நேத்து கூட போட்டுருக்கு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது இந்த ட்வீட்டை போடும்போது அந்த எந்த சிச்சுவேஷன் அதை செய்யறாங்க, அது எதையுமே வந்து இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி டைம் இருக்குது. ஆனா அதற்கான நகர்வுகள் வந்து எதை நோக்கி போகிறதுங்கிறத நம்ம பார்க்க. இந்த நகர்வுகள் இதெல்லாம் இதை நோக்கி தான் போகுது. அதுக்காக நான் வந்து கட்டாயம் தேவைக்கு கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி அதிக சீட்டோ இல்ல ஆட்சியில் பங்கு இது வரைக்கும் இவங்க கேட்கவே இல்லையே. இல்ல அந்த அக்செப்டன்ஸ் திமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இவ்வளவு பேர் இவ்வளவு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் வெளியே போனா அதோட இழப்புக்கு திமுக நல்லா தெரியும். ஏன்னா நீங்க காங்கிரஸ் கட்சி வெளியே வந்துருச்சுன்னு கட்டாயம் திமுக தோல்வி தழுவி அது 100% தோல்வி தழுவி வரும். ஏன்னா அவங்களோட ஓட் ஷேர் வந்து மிகப்பெரிய ஓட் ஷேர். அதாவது இந்த ஒரு 67க்கு மேல திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல. ஆனா அதோட கூட்டணி கட்சியில் தானே அதோட பலம். இன்னை வரைக்கும் நீங்க திமுக ஒரு தடவை கூட நீங்க தனிச்சு போட்டிட்டதே கிடையாது. அவங்களோட பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி தான்.
ஸோ அந்த கூட்டணி நீங்கள் 67லேருந்து ஆட்சி அமைச்சதில் ஒரு தடவை கூட வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டியோ 2 பார்ட்டி கூட அவங்க கூட்டணி அவங்களோட கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா 5 கட்சி 10 கட்சின்னு இருக்கும். ஸோ அதில் முக்கியமான பார்ட்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதை தவிர்க்க முடியாதான். ஸோ அதோட ஓட் ஷேர் வெளியே போகும்போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. இன்னைக்கும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஓட் ஷேர் எங்கே போகும், அது இவங்களுக்கு விட்டு போயிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து காங்கிரஸ் அவர்களை இவங்க காங்கிரஸை இன்டைரக்டாக எப்படி சீன்றாங்க பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்களை பற்றி இவங்க தவறாக பேசுறதா முக்தார் இன்னை வரைக்கும் அவங்க கைது பண்ணவே இல்லை. இவங்க இன்டைரக்டா காங்கிரஸ் அவங்களும் வெளியே போன்னு சொன்னாங்க. நீங்க இந்த நேரத்தில் நீங்க பராசக்தி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க என்னைக்கே வெளியிட்டுக்கலாம். நீங்க பராசக்தி இந்த நேரத்தில் கொண்டு வந்து அந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுங்கிற இன்றைய ஜெனரேஷன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கிறது வந்து காங்கிரஸ் காலகட்டம் தான். சோ காங்கிரஸ் தான் இந்திய எதிர்ப்புங்கிற அந்த பிரச்சனை நடந்தது. இது வந்து ஹிஸ்டரி, இது வந்து ஹிஸ்டரி. இது வந்து நீங்க ஃபீச்சர் ஃபிலிம் கிடையாது. ஹிஸ்டரி நடந்ததை நீங்க இன்னைக்கு வெளியிட வேண்டிய அவசியமான இந்த காலகட்டத்தில் கொண்டு வரீங்க அப்படின்னா நீ வெளியே போ அப்படிங்கிற இன்டைரக்டா சொல்றாங்க. வெளியே போனா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னொரு இடம் இருக்குதுங்கிறது அவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு பலம் இருக்குதுங்கிறாங்க. சரி, இப்ப நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் படி வச்சு பார்த்தா கூட தாவேகா ஒரு காரணகர்த்தாவை வச்சு இவர்கள் வந்து ஒரு தங்களுக்கான பேர வலிமையை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் வச்சுட்டா கூட, ஒருவேளை திமுக ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க சொல்ற ஒரு அசம்ப்ஷன்ல வச்சுக்கலாம், ஒரு ஹைபோதெட்டிக்கலா வச்சுக்கலாம், அசம்ப்ஷன் கூட இல்ல ஹைபோதெட்டிக்கலா கூட வச்சுக்கலாம். என்னன்னா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து வெளியே வருகிறது அப்படின்னு வச்சா கூட எம்பிக்களுடைய வேல்யூ இருக்குல்ல சார், எம்எல்ஏஸ் வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து விஜய் இன்னும் நம்ம வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை இல்ல. அப்ப அந்த வேல்யூவான ஒரு அசட்டை விட்டு போட்டு அவங்க வந்து வெளியே வருவாங்க. அவங்க கூட அதான் சொல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இவருக்கு வந்து நீங்க வந்து சாதாரணமா வந்து பரவலா பேசக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கட்சியில ஒரு மீட்டிங் நடத்தணும்னா ஒரு 300-400 பேர் கூட்டுறாங்க, வந்து பெரிய விஷயம். ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து நீங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம ஒரு ஆப்போசிட் பார்ட்டில இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து என்ன சொல்ல சாதாரண மக்கள் கூட்டம் வர்றாங்க. அது வந்து ஓட்டா மாறுமாங்கிறத நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க சொல்லுங்க ஒரு 10% வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு கிவன் நான் சொல்றது ரொம்ப கம்மியும் இல்ல, ஒரு ஆனங்க ஆவரேஜா ஒரு 10 to 15% வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10 to 15% நம்பி காங்கிரஸ் போகுமாங்கிறதா நான் கேட்கிறேன். காங்கிரஸ் போகும்போது நீங்க அந்த கூட்டணி அது கூட நீங்க என்னென்ன கூட்டணி வைக்கிறாங்கிறத முக்கியம். அந்த கூட்டணி நீங்க இங்க ஒட்டுமொத்தமா டிஎம்கேங்கிறது ஃபுல்லா உட்காந்துரும். நீங்க காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுல மிகப்பெரிய சேரி உங்களுக்கு இருக்குது. அது கம்ப்ளீட்டா உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கூட்டணி என்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக கூட என்டிஏ கூட்டணி இருக்குது, இன்னொரு கூட்டணி இருக்குது. அந்த ஓட்டு வந்து பிரியும் போது வேற இன்னொருத்தவங்களுக்கு அந்த திமுக கட்டாயம் சாதகமா அமையாது. அதனால திமுகவும் பாஜகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் அவங்களுக்கு எதிர்கொள்ள இந்திய கூட்டணிக்கும் சாதகமா அமையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த ஓட் ஷேர் நீங்க வெளியே வரும்போது அந்த மூணு கூட்டணியை பிரிஞ்சு நிற்கும் போது திமுக வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிரும் சொல்ல வரேன். நீங்க காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு அந்த கேஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இருக்காதா? இல்ல வரும். அதான் சொல்றேன், அந்த ஓட் பிரியும் சொல்ல வரேன். நீங்க அந்த ஓட்டு பிரியும் போது மத்த கூட்டணிகளுக்கு அந்த ஓட் ஷேரா மாறும்போது இங்க திமுகங்கிறது வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிரும். சோ அதற்காகத்தான் வந்து வெளியே இவங்க இன்டைரக்டா வெளியே போய் சொல்றாங்க. கூட்டணி கணக்கா தான் பார்க்கணும். இல்ல நீங்க ஜனநாயகங்கிற அந்த வேர்டு நீங்க அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா நீங்க போன வருஷம் வரைக்கும் நீங்க ஜனநாயக பொங்கல் கொண்டாடி இருக்கலாம். இந்த வருஷம் நீங்க ஜனநாயக பொங்கல் அப்படிங்கிற ஜனநாயக பொங்கல் அது வந்து இப்ப திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க. காங்கிரஸ்ல அவர் ஒரு மூத்த தலைவர் தானே. அவர் வந்து செல்வபிரந்தி அவர்கள் இருங்க, செல்வபிரந்தி அவர்களை வந்து விமர்சித்து அவர் பேசியிருந்தார். அதற்கு செல்வபிரந்தி அவர்கள் வந்து பதிலும் சொல்லியிருந்தார். என்னன்னா அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஹைகமாண்ட் நாங்க லெட்டர் எழுதியிருக்கோம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது சொல்லியிருந்தார். இப்போ இதே மாதிரி சமீபத்தில் வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் அதையும் வந்து நான் பேசியிருக்கோம், அவங்க ஏன் வெளியில பொது வெளியே பேசுறாங்கன்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நாங்க இந்த பேசுறோம் அப்படின்னு திரு செல்வபிரந்தியே சொல்கிறார். அப்புறம் அங்க என்ன சிக்கல் உருவாது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்களா, நீங்க 10 பேர் இருக்காங்கன்னா 10க்கு மெஜாரிட்டியானவங்க யார் பக்கம் இருக்காங்க, அது வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அத சொல்ல நீங்க 10 பேர் இருக்காங்கன்னா 10ல வந்து மெஜாரிட்டி மோர் தென் 6 மெம்பர்ஸ் வந்து யார் willing to go with the TV. அது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க கற்பனையா கிரியேட் இல்ல உங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒருத்தர் ரவி அவர் பேர் எனக்கு இல்ல நான் இப்ப சொல்றேன். என்ன சொல்றாரு, யாரோ ஒரு சொல்ற லாபத்துக்காக தன்னை கேஸ் இல்ல சுப்பிரமணிய சுவாமியோட கருத்து தான் பிஜேபியோட கருத்தா? எனக்கு இது மட்டும் சொல்றாங்க. சுப்பிரமணிய சுவாமியோட கருத்து தான் பிஜேபியோட கருத்தா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. திருச்சி வேலுசாமி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூத் காங்கிரஸ்ல இருந்து யாரோ சொன்னாங்க. நீங்க யூத் காங்கிரஸ்ல யார் சொல்ல, அவங்களோட அபிஷியல் யாரு எனக்கு பேர் சொல்லுங்க. அந்த யூத் காங்கிரஸ் மாநில தலைவர் இல்ல யூத் காங்கிரஸ் ஸ்டேட் கமிட்டி கொடுத்தாங்களா? இல்ல அதுல இருக்க யாரோ ஒருத்தர் கொடுக்கல. நீங்க ஆதாரம் காட்டுங்க சார், ஆதாரம் காட்டுங்க சார், ஆதாரம் காட்டுங்க. நான் ஒண்ணும் சொல்ல, ஆதாரம் காட்டுங்க. இப்ப எடுங்க ஆதாரம் காட்டுங்க. யூத் காங்கிரஸ்ல இருக்க யாரோ ஒரு நிர்வாகி சொல்றாரு, அது கட்சியில அது எப்படி சொல்ல? யாரோ ஒரு நிர்வாகி அவர் லெட்டர் பேட்ல கொடுத்தாங்க. உங்க லெட்டர் பேட்ல திருச்சி வேலுசாமி சொல்றாரு கட்சி கட்சி கிடையாது. திருச்சி வேலுசாமியோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஆபீஸ்ல யாரோ இல்ல ஆபீஷியலா பராசக்தி படுத்துறாங்க சார். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் சொல்றது எப்படி சார் ஆபீஷியல்?
ஏன் சொல்ல வேண்டிய சார், அவசியம் இல்லை? இல்ல, நீங்க ஒரு தப்ப சொல்லிட்டா அதுதான் கரெக்ட் நீங்க சொன்னீங்கன்னா எப்படி அது? யார் சொன்னாங்க? நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. யூத் காங்கிரஸ்ல யார் காட்டுங்க? இப்ப காட்டுங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிர்வாகி யாரோ சொன்னாங்க அதுதான் நிர்வாகி சார். காட்டுங்க சார், இப்ப காட்டுங்க சார். சார் ப்ரூஃப் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் இல்ல நம்ம சொல்றேன், நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னது சரி, இப்ப கட்சி கருத்து நீங்க சொன்னாங்க ஏத்துக்கணுமா? விஜய் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்போ என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு காங்கிரஸுக்கு இருக்கிறதா பாஜகவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போ பொது வழியில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து டெல்லிக்கு அழைத்து அவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அது சிபிஐ விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது காங்கிரஸ் என்ன சொல்லுகிறது? அவரை இங்க வர வச்சு விசாரிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அதனால அவரை வந்து எப்படியாவது தேர்தல் கணக்குகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க? இவரை எப்படியாவது இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி திமுக கிட்ட தங்களுடைய பேர வலிமையை வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்குறது, அல்லது டிவிக்கு காமித்து எங்களுக்கான இடத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? காங்கிரஸ் வந்து இப்படி சொல்றாங்கன்னு சொன்னீங்க, அதே குற்றச்சாட்டு பாஜக மேல அவங்க வைக்கத்தானே செய்யறாங்க. அதான் சொல்ல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த இது வந்து 41 பேர் இறந்ததுக்கான என்கொயரி தான். அந்த என்கொயரி இங்கே வச்சு தான் நடத்துங்கிற நம்ம சொல்ல முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இன்னொன்று அவர் தெளிவாக இவங்க தான் எங்களை எதிரின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களை கட்டாயப்படுத்தலாம் யாரும் கொண்டு வர முடியாது. அவர் ஒன்றும் சின்ன பையன்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கட்டாயம் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும், மிரட்டிலாம் யாரும் கொண்டு வர முடியாது. ஸோ அவங்களும் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் அவர் வந்து சொன்னார். ஏற்கனவே வந்து இப்படிலாம் இருந்தாங்க சில பேர், அவர்கள் இப்படி வந்தாங்க, அவர்கள் வந்து மாற்றி உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சில காரணம். நீங்க கட்டாயப்படுத்தியோ ஏதோ ஒரு காரணத்தை வந்து நீங்க த்ரெட்டன் பண்ணிலாம் யாரை எதுவும் கொண்டு வர முடியாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு கொள்கை இந்த என்கொயரிங்கிறது வந்து 41 பேர் அதுக்கான நீதி விசாரணைக்கான என்கொயரி தான் வழியா. அதெல்லாம் வந்து நீங்க இந்த கூட்டணிக்கு பிஜேபி செய்யணுங்கிறது அவசியம் இதுல கிடையவே கிடையாது. ஓகே, ஆனா இதுல வந்து காங்கிரஸை பொறுத்தளவுக்கு கூட்டணி கணக்கு இருக்கதா நீங்க கணிக்கிறீங்க? காங்கிரஸ் அவங்கள பேசுறாங்கல்ல, நீங்க வந்து நீங்க ஒவ்வொருத்தரோட நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா அது சிம்பாலிக்கா சொல்றாங்க, அது இன்டைரக்டா சொல்றாங்க. அதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். காங்கிரஸ் உடைய மோட்டிவ் வந்து பொலிட்டிக்ஸ்ல இல்ல, அது வந்து ஒரு ஜெனராசிட்டியில அவங்களுடைய பாக்குறாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு சிபிஐ என்கொயரி ஒரு அந்த விஷயத்தை ஒரு அது சரியான முறையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு, சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லிட்டாரு. ஆனா இந்த படம் விவகாரத்துல அந்த சிக்கல் இருக்கு, அது மூலியமாக அவர் எப்படியாவது உள்ள கொண்டு வரக்கான முயற்சிகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாரு. இல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட படம் இது வந்து முதல் தடவையா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, படம் ரிலீஸ் பிரச்சனை வருதுன்னா நீங்க இதை சொல்றது வந்து இது கட்டாயம் பாலிடிக்ஸ் இருக்குங்களா? இது வந்து முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது. இந்த படம் ரிலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி கூட கோயம்புத்தூர்ல சந்திச்சதா கூட இல்ல, பழைய படம் பேர் ஞாபகம் இல்லை. அப்ப அந்த காலகட்டங்களிலே வந்து அவர் போய் பார்த்து இருக்கிறாரு. இது நான் என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2017 நடந்திருக்கு. அப்ப காங்கிரஸ் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐ ஜெயலலிதா பீரியட் நினைக்கிறாங்க அவங்க இருக்கும்போது வந்து மோடி அந்த படத்துக்கு போய் பார்க்கும். ஸோ அப்போ நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பார்க்குறீங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை வந்து நீங்க பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்க இன்னொன்று அந்த படம் எப்படி இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. வந்து நீங்க ஆன்டி இந்தியா, இந்தியாவுக்கு எதிராக இருக்குதா, நீங்க அதை மாதிரி ஏதாவது கருத்துக்கள் வச்சு என்ன காரணத்துக்காக அவங்க இந்த சென்சார் போர்டு கொடுக்கலன்னு நமக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ அகேன்ஸ்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரி, அவ்வளோதான் நம்மளுடைய சைடில் சொல்றது. அதை மாதிரி வசனங்கள் இருக்குது. நீங்க வந்து இந்த சென்சாரை வந்து நீங்க ஒரு 30-40 டேஸ் முன்னாடி வந்து பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்க வந்து கடைசி கட்டத்தில் வந்து நீங்க இது இப்படி வந்து நிற்கும் போது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து நிற்கும் போது என்ன சொல்லி நமக்கு இவங்க வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது, ஆனால் அதுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம். இதை நீங்க அப்படி பாலிடிக்ஸா பாக்குறீங்கன்னா 2017 இருக்கட்டும், தலைவா படம் இருக்கட்டும், நீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் பார்க்கணும்.